வணக்கம். கோடிங் டீகோடிங்ல லெட்டர் கோடிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்க. கவுண்டிங் ஃபிகர்ஸும் சால்வ் பண்ணியிருக்கோம். பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு சம்ம வந்து நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கோடிங்ல வந்து 7 டைப் இருக்கு. இதுல 3 டைப் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபார்வர்ட், ரிவர்ஸ், அதுக்கப்புறம் வந்து கிராஸ். இது 3 தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்பரிங் கொடுத்துக்கணும். 20, 5, 13, 16, 12, 5, 4, 14, அடுத்து வந்துட்டு 21, 23, 18, அடுத்து 10. இப்போ இது ஃபார்வர்ட் பேட்டர்னில் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஃபார்வர்ட் பேட்டர்னில் இருக்கா? இப்போ 20 இது வந்து 4. இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நிறைய சம்மில் நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருக்கோம். அதனால சொல்கிறேன். இப்போது A to Z வந்துட்டு 1 to 26 அப்படின்னு வந்து நம்ம நம்பரிங் கொடுப்போம். அதுக்கப்புறம் 27, 28, 29, 30 இப்படின்னு வருதுன்னா அடுத்து சைக்கிள் இதுக்கே 29 கொடுக்க ஆரம்பிப்போம். ஏகே 27, 28, 29, 30. இப்போது T வந்து 20ன்னு இருக்குது. T வந்து 20ன்னு இருக்குது. இப்போ T வந்து 20 இருக்குது. இப்போ D வந்து 13 இருக்குது. இப்போது இதுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? 10. வேணா இதுலேருந்து இதை டிஃபரன்ஸ் பண்ணும்போது 16 வரும். அது வந்து ரொம்ப பெரிய நம்பராக நமக்கு தெரியுது. நமக்கு 16 எடுத்துக்கிறதுனா 16 எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே பாருங்களேன், இதுக்கு வந்து டிஃபரன்ஸ் என்ன வருதுன்னா +5. இதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்கள் +6. இதுக்கு +7, +8, +9, +10. இங்கே எப்படி 10 வருதுன்னா இதை 13 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10 வரும். ஓகேவா? அதுக்காக தான் இங்கே வந்துட்டு இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போது இது ஒரு லாஜிக்கல் சீக்வன்ஸில் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஓகே, அப்போ +10, +9, +8, +7, +6, +5. இதுக்கு நம்பரிங் கொடுத்துக்கலாமா? இதுக்கு வந்து 16, 5, 15, 16, 12, 5. இப்போது 26 Z, 9 + 5, 9 + 5 14, N, 8 + 15, 23, W, அடுத்து 16 + 7, 23, 16 + 12, R, 6 + 12 தான் R, 16ன்னு சொல்லிட்டேன். அடுத்து 5, 5, 10 J. இவ்வளோ தான். தேங்க்யூ.